பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். பெண் காவலர் புகார், காவலர் கைது, 10 பேர் மீது வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி மகாலட்சுமி நகரைச் சேர்ந்தவரும் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவருமான பார்த்திபன் தனது மனைவி வினோதினி அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப்பில் பெண்களுடன் தகாத முறையில் உரையாடியது மற்றும் தவறான புகைப்படங்கள் வைத்திருந்தது தொடர்பாக குடும்பத்தாருக்கு தெரிவித்ததற்காக மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு விரட்டப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. காவலர் பார்த்திபன் தனது மனைவி வினோதினியுடன் ஒட்டன்சத்திரம் போலீஸ் குடியிருப்பில் வசித்து வந்தார். பார்த்திபன் தனது வாட்ஸ்அப்பில் மற்ற பெண்களிடம் தவறான முறையில் பேசுவது, ஆபாச புகைப்படங்கள் வைத்திருப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து வினோதினி தனது கணவனின் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக வினோதினி தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் கொடுமைப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு விரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கணவரின் செயல்கள் மற்றும் குடும்பத்தினரின் கொடுமை காரணமாக மனமுடைந்த வினோதினி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனைத்து ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்தார். புகாரின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஒட்டன்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்தனர். காவலர் பார்த்திபன் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பார்த்திபன் இன்று கைது செய்யப்பட்டார். காவலர் பார்த்திபன் ஏற்கனவே ஒரு அடிதடி வழக்கில் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று கன்னிவாடி காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் பார்த்திபன் மீது ஏற்கனவே சில குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் மேலும் பல உண்மைகள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழனி சாலையில் ஆயக்குடி பகுதியில் சாலை விபத்துகளை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் பழனி சாலையில் ஆயக்குடி காவல் நிலையம், பழைய ஆயக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ஆயக்குடி கொய்யா மார்க்கெட், புது ஆயக்குடி ஆகிய பகுதிகளில் அடிக்கடி விபத்து ஏற்படும் பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி சாலையில் ஆயக்குடி பகுதிகளில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர்பலி ஏற்படுவதுடன் பலர் காயமடைந்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் விபத்துகளை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படும் பகுதிகளில் சாலையை அகலப்படுத்துவது, வேகத்தடைகள் அமைப்பது, வளைவு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு பலகைகள் அமைப்பது, இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் மின் விளக்குகள் ஒளிரும் அறிவிப்பு பலகைகள் அமைக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் விபத்துகளை தவிர்க்க நிரந்தரமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன், பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன், பழனி வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் கலாவதி மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். News21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் இஸ்ரோவின் GSSLV F-16 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளதை நேரில் பார்வையிடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து அறிவியல் களப்பயணம் செல்லும் மாணவ மாணவிகள் அறிவியல் களப்பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்து இஸ்ரோ சின்னம் பொருந்திய தொப்பி மற்றும் அடையாள அட்டைகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் நாசாவின் முதல் கூட்டு செயற்கைக்கோளான நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் இஸ்ரோவின் GSSLV F-16 ராக்கெட் மூலம் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 30/7/2025 அன்று மாலை 5:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை மூலமாக அரசு பள்ளிகளிலும் பயிலும் 11ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் 50 பேர் 30/7/2025 அன்று மாலை 5:30 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார் செயற்கைக்கோள் ஏவும் நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிப்பதற்காக அறிவியல் களப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த அறிவியல் களப்பயணம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பிர்லா கோளரங்கத்தை பார்வையிடுகின்றனர். பின்னர் ஸ்ரீஹரிகோட்டா சென்று சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார் செயற்கைக்கோள் ஏவும் நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிக்க உள்ளனர். அறிவியல் களப்பயணம் மேற்கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு தங்குமிடம், உணவு, குடிநீர் உட்பட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் வினோதினி பார்த்திபன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும்
துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். செஞ்சி கிருஷ்ணாபுரம் மாரியம்மனுக்கு 37ஆம் ஆண்டு பூப்பல்லக்கு திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மலர்தொடு வியாபாரிகள் சார்பில் 37ஆம் ஆண்டு பூப்பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு காலை முதல் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து செஞ்சி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து காந்தி பஜார் வழியாக மாரியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் அக்கினி சட்டி எடுத்து வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதனை அடுத்து திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக 108 பால்குடம் எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாரியம்மனுக்கு வண்ண வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இரவு 10 மணி அளவில் பலவித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகளான விநாயகர், முருகர், மாரியம்மன் மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் எழுந்தருள சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழா குழுவினரால் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஆடிப்பூர பூப்பல்லக்கு விழா ஏற்பாட்டினை செஞ்சி மலர்தொடு வியாபாரிகள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். நிலக்கோட்டை தோப்புப்பட்டியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கோடங்கி நாயக்கன்பட்டி ஊராட்சி தோப்புப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கரிகால பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த முகாமில் கோடங்கி நாயக்கன்பட்டி ஊராட்சி தோப்புப்பட்டியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனுக்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்தனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, வேளாண்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, சமூக நல பாதுகாப்புத்துறை என பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேலும் மகளிர் உதவித்தொகை, ரேஷன் கார்டு, பட்டா மாறுதல், மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட செயல்பாடுகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்திருந்தது. ஊராட்சி செயலாளர் முத்துக்குமார் முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேல்முருகன், செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். பரிகார பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கல்லூரணி அருகே 5 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு பரிகார பூஜை, சிறப்பு அபிஷேகம் மற்றும் பாலபிஷேகம் நடைபெற்றது. கல்லூரணி, கானூர், வேம்பத்தூர், பசாச்சேரி, முளைக்குளம் ஆகிய 5 ஊர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வணங்கி வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், அறங்காவலர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் MS செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் MS செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் மனநல காப்பகம் புது தாராபுரம் சாலையில் இயங்கி வருகிறது. இங்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பொதுமக்கள் மீட்டெடுக்கப்பட்டு மறுவாழ்வு பயிற்சிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பயிற்சி மையத்தில் ஆண்கள் 44, பெண்கள் 43 நபர்கள் மறுவாழ்வு பயிற்சி எடுத்து வருகின்றனர். இதில் தையல் பயிற்சி மற்றும் சமையல் செய்ய உதவி செய்தல், பழைய செய்தித்தாளில் சுவர் கவர் செய்தல், கடல் பாசியில் மாலை செய்தல், யோகா, உடற்பயிற்சி, வயர்குடை செய்தல் போன்ற வேலைகள் செய்து வருகின்றனர். இந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் வரும் பணம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மாதம் 2 முறை மனநல மருத்துவர், வாரம் 1 முறை பொதுநல மருத்துவர் நேரில் வந்து ஆலோசனை செய்து மாத்திரை மற்றும் மருந்துகள் பரிந்துரை செய்கின்றனர். இதில் மனநிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவரை அவரது குடும்பத்தினரை அடையாளம் கண்டு மனநலம் பற்றியும் மாத்திரைகள் பற்றியும் அவரது குடும்பத்தினருக்கு எடுத்துரைக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பழனி அடிவாரத்தில் கோடைக்கால நீர்த்தேக்க தொட்டி, புளியமரத்து செட் முதல் பழனி அடிவாரம் வரை குடிநீர் குழாய் அமைத்தல் பணிகள் ரூபாய் 9.80 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வரதமானதி அணையில் தண்ணீர் இருப்பு, மதகுகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன், செயற்பொறியாளர் பாலமுருகன் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பள்ளத்து கால்வாய் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியை விட்டு காட்டு யானைகள் வெளியேறி விவசாய நிலத்தில் முகாமிட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பெரியூர், கேசிப்பட்டி, பாச்சலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த 3 தினங்களாக ஒற்றை காட்டு யானை முகாமிட்டு விவசாய நிலத்தை சேதப்படுத்தி வந்தது.
இந்நிலையில் பெரியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளத்து கால்வாய் குடியிருப்பு பகுதியில் திடீரென ஒற்றை காட்டு யானை இன்று காலை உலா வந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அச்சமடைந்து ஓடி வீட்டிற்குள் தஞ்சமடைந்தனர். இதனை வனத்துறை கவனம் செலுத்தி இப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் குல் சுரேஷ். சிவகங்கையில் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு ஆறுதல் கூறும் விதமாக அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது தாயார் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் கீழடி சென்ற எடப்பாடியார் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்.